ஹலோ ஆல், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நியூவாக ஒரு இரும்பில் குழிப்பணியார சட்டி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கு மேலே நிறைய க்ரீஸ் கரையெல்லாம் இருந்துச்சு. அதை இன்றைக்கி சீசனிங் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் எந்த சோப்போ லிக்விட் யூஸ் பண்ணீங்களோ அதை வச்சு ஒரு 5 டைம் மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அது பழைய கல்லாக இருந்தாலும் சரி, நீங்கள் புதுசாக வாங்கிட்டு வந்தாலும் சரி, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணுங்கள். கேஸில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூவோ கிளாத்தோ வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. அதுக்கு மேலே இருக்கிற கரை கூட ஹீட்லேயே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணிலையுமே நிறைய கரை எல்லாமே வந்துடும். இன்னொரு டைம் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு தாராளமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கருகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு நீங்கள் மாவு ஆட் பண்ணி ஊற்றி பார்க்கலாம். நல்லா வராது, திரும்பவும் ஒட்டிக்கிட்டு தான் வரும். ஒரு 3 டைம்ஸ் மாதிரி நீங்கள் மாவு ஊற்றி நல்லாவே பழகணும். எனக்கே 4th டைம் தான் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இது செய்கிறதுக்கு கண்டிப்பாக பொறுமை தேவை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில்